நண்பர்களே, 2026 எலெக்ஷனில் யாருக்கு அதிகப்படியான ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்ட விதமாக மாதவர தொகுதியில் கருத்து கணிப்பு எடுத்தோம். அதில் அவங்க கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. உங்களோட ஓட்டு யாருக்கு, யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பின்னாடி வர வீடியோக்குள்ளே பார்த்து உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. அதெல்லாம் யாருக்கு போட போகிறீங்க நீங்கள்? டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே? யாருக்குன்னு நான் ஒன்றும் மனசில் வச்சுக்கல. யாருக்கு போகிறதுன்னு அப்புறமா தான் தெரியும். ஒரு வேளை நீங்கள் போட்டால் சும்மா போட்டாலும் விஜய் போட்டால் போடலாம். விஜய். ஆமாம், ஒரு ஐடியா இப்போ இல்லை. ஆனால் அந்த கிட்ட போகும்போது தான் யாருக்கு போகணுன்னு மனசில் பட்டுச்சோ போட்டுட்டு வந்துட வேண்டியதான். உங்களுக்கு வந்து யாருக்கு ஐடியா இருக்கு? ஐடியாவா டிஎம்கே தான். ஐயா, யார் ஓட்டு போட போறீங்க? உதயசூரியன். உதயசூரியன் தான். ஏன் ஐயா உதயசூரியனுக்கு? அவர் எல்லாம் நல்லா செய்கிறாரு, அதனால செய்கிறோம். பெண்களுக்கு இது எல்லாத்துக்குமே நல்லா செய்கிறாரு. விஜய்க்கு போட போகிறேன். விஜய்க்கு போட போறீங்களா? சரி ஐயா. இப்போ யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போறீங்க? நான் டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவேங்க. விஜய்க்கு தான் ஓட்டு போட கண்டிப்பா. ஏன்க்கா? ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, அவர் ஒரு டைம் வரட்டுமே. அவர் வந்தால் எப்படி சொல்கிறது, தலையெழுத்து மாறும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 2026 விஜய் தான் வருவார். ஓகேக்கா, நன்றி. வரப்போகிற 2026 உங்களோட ஓட்டு யாருக்கு? என்னோட ஓட்டு வந்து என்டிஏ கூட்டணி தான் ப்ரோ. எதற்காக இருக்குது? இப்போ நடக்கிற அநீதியெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு தோணுது. ஓகே ஓகே. குற்றங்கள் நிறைய நடக்குது. ஓகே, என்ன மாதிரியான குற்றங்கள் சொல்கிறீங்க? கற்பழிப்பு, கொலை, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறது, ஓகே, லாக்அப் டெத்து, அதுமாதிரி நிறையா சொல்லலாம். ஸோ இந்த இதுக்கெல்லாம் தீர்வு வேணும்னா என்டிஏ கூட்டணி ஓட்டு போட்டால் தீர்வு கிடைக்கும். ஓகே. நீ யாருக்கு ஓட்டு போட போகிற? டிவிக்கே தான். டிவிக்கு தானா? ஏன் ப்ரோ? நான் டிவிக்கே தான் போடேன். எப்பவுமே நான் விஜய் கட்சி தான். விஜய் கட்சி தான். பிறந்ததுலேருந்து விஜய் கட்சி. பிறந்ததுலேருந்து விஜய் கட்சி தான். ப்ரோ, உங்களோட ஓட்டு யாருக்கு ப்ரோ? டிவிக்கே தான் ப்ரோ. டிவிக்கு தான். ஓகே. எதனால் ப்ரோ? ஏன்னா அவரை பார்த்து நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க கூட நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுது பாலிடிக்ஸ் மேலே. ஓகே. ஸோ வந்துட்டு இதுக்கப்புறமா நம்பிக்கை எல்லாமே ஒன்று கிரியேட் ஆகும். இதுக்கப்புறமா பாலிடிக்ஸ்னால் என்னன்னு தெரியும். சின்ன சின்ன குழந்தைங்க வரைக்கும் இப்போ தெரியுதில்ல. இது வரைக்கும் ஏடிஎம்கே, டிஎம்கே ஆட்ஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் எதுவுமே தெரியாது. 18 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ எல்லாம் சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாருக்குமே பாலிடிக்ஸ்னால் என்னன்னு தெரியுது. ஸோ நாட்டை திருத்தறதுக்கு அது வேணும்ல. ஊழலே கொண்டு போனால் எப்படி அது? ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்யூ. வரப்போகிற எலெக்ஷனில் 2026 யாருக்கு உங்களோட ஓட்டு, எதுக்காக? என்னோட ஓட்டு எப்படின்னா, நமக்கு நாட்டுக்கு யார் நல்லது பண்ணுறா அதை சிந்திச்சு நம்ம ஓட்டு போடணும். அப்படி நீங்கள் சிந்திச்சு வச்சுருப்பீங்களா? அந்த ஓட்டு நீங்கள் யாருக்கு போட போகிறீங்க? அது நான் அங்கே ஓட்டு தான் இது பண்ணுவேன். ஏன்னா யாருக்குமே நான் இது சொல்ல மாட்டேன். என்னோட கான்ஃபிடன்ஸ் எப்படியோ அதுதான் நடத்து. சரி, ஓகே. சரி, நீங்கள் சொல்ல வேணாம். ஒரு சில விஷயங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்கல்ல. இந்த கட்சி வந்து இந்த நல்லதெல்லாம் செய்ய போகுது, அதனால் அதுக்கு பண்ண போகிறேன்னு. அதை மட்டும் சொல்லுங்கள், பேர் சொல்ல வேணாம். ஆமாம், எதுவாக இருந்தாலும் புதுசாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் எல்லா மக்களோட கருத்தும் அப்படி தான் இருக்காங்க. அதெல்லாம் யோசனை பண்ணி அந்த நேரத்தில் நமக்கு யார் கரெக்டான முறையில் இது பண்ணுறாங்களோ அதுக்கு ஓட்டு போடலாம். ஒரு மாற்று அரசியல் கண்டிப்பாக வேணும். மாற்று அரசியல் வேணும். சரி, ஓகே. இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல இந்த எலெக்ஷனுக்கு வந்து, இப்போ தான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டராக இருப்பாங்களே, அவங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா எந்த மாதிரி சொல்லுங்க? அவங்களும் இப்போ இந்த புதுசாக ஓட்டு போகிறவங்களும் பார்க்கணும் என்ன சூழ்நிலை நடக்குது நம்ம நாட்டில், என்னென்ன மாதிரிலாம் நடக்குது, இது இப்படி இவங்க இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு அவங்களும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது மாற்றம் வரும். இலவசங்களை வந்து மாற்றி மாற்றி அறிவிச்சுக்கிறாங்கல்ல. நான் 1500 ரூபா தரேன், நான் 2000 ரூபா தரேன், நான் 2500 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி. அது யாரோட காசு? மக்களோட காசு தானே. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வரி காசு தானே எல்லாமே இலவசமாகுது, புதுசாக வருது. அதுதான் நம்ம காசே நமக்கு தராங்க. நம்ம காசே நம்ம. ஆமாம். அப்போ மாற்று அரசியல் கண்டிப்பாக வேணும். வரும். ஓகே, தேங்க்யூ. ரெட்டலைக்கு தான். ஓகே, நன்றி. ஏன்னா நாங்கள் எப்பவுமே அந்த மாதிரி பரம்பரை தான். பரம்பரை ரெட்டலை. சரி, பி 2026 உன்னோட ஓட்டு யாருக்கு? விஜய் தான். விஜய்யா? உன் ஓட்டு ஐடி இருக்கா முதல்ல? அதெல்லாம் இருக்கு. இதை காட்ட. அவ்வளோ கவர் பண்ணி அது ஒரு ஓட்டர் ஐடியா அவன் வச்சிருக்கிறான். சூப்பரா. அப்போ உன்னோட ஓட்டு வந்து விஜய் தான். 2026 ஜெயிப்பாரா? கன்ஃபார்ம் நாங்கள் தான். சூப்பரா. ஏடிஎம்கே. ஏடிஎம்க்கு தான் ஓட்டு போடும். ஏன் ஐயா ஏடிஎம்கேக்கு? தலை எம்ஜிஆர் ரசிகன். அப்போத்துலேருந்து இது வரைக்கும் ஏடிஎம் கேட்குறான். சரி, ஓகே. எம்ஜிஆர் ரசிகன். சரி. எல்லா கட்சியும் பார்த்தாச்சு. எம்ஜிஆர் கட்சி பார்த்தாச்சு, அம்மா கட்சி பார்த்தாச்சு, கலைஞர் கட்சி பார்த்தாச்சு. எல்லோரும் நேர்லேயும் பார்த்துருக்கேன். அவங்களாம் ஒரு பொறுமையாக ஆண்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க அந்த அளவுக்கு பொறுமையாக ஆளலை. இப்போ புதுசாக ஒரு இளைஞன் வந்திருக்காப்புல.
அவங்க நல்ல ஆட்சி ஆளுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் விஜய்க்கு போடலான்னு இருக்கிறோம். ஓகே ஓகே சூப்பர். 2024 எங்களோட ஓட்டு வந்து ரெட்டைலைக்கு போடுவோம். ரெட்டாலைக்கு ஏன் ரெட்டாலைக்கு போடுறீங்க? ஆமாம், மாற்றம் வரணும். இந்த ஆட்சியில் சரியில்லை. இந்த ஆட்சி சரியில்லை. இதுக்கு முன்னாடி வேறு கட்சிக்கு ஏதாவது ஓட்டு போட்டிருக்கீங்களா இல்லை அப்பத்துலேருந்தே ரெட்டாலைக்கு மட்டும்? இல்லை அப்போ வந்து ரெட்டையில் போடுவோம். போன வாட்டி உதவி தான் போடுவோம். போன வாட்டி உதயசூரியன் போட்டீங்க, இந்த வாட்டி ரெட்டலை. ரெட்டலை ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு. சரி, இப்போ புதுசாக வந்திருக்காங்களா சில கட்சிகள், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேன்னா மாற்றி மாற்றி இல்லை, அவங்க சரியில்லை. புதுசாக வந்து செட் ஆக மாட்டாங்க. புது வந்தவங்களுக்கு யாருக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன், என்ன காரணம்னு ஸ்பெசிஃபிக்காக? அவங்க செட் ஆக மாட்டாங்க, எனக்கு தெரியுது. ஓகே சரி, ஓகே. யாருக்கு சார் இத்தனை வருஷமாக திமுக தான் போட்டிருந்தோம் ஓட்டு. ஓகே, இந்த வருஷம் விஜய்க்கு போடலான்னு இருக்கிறோம். விஜய்க்கு போடலாம். ஏன் அந்த மாற்றம்னா? எனக்கு ஒரு ஆசை அவருக்கு போடலான்னு, விஜய்க்கு ஒரு போடலான்னு. ஓகேண்ணா. இப்போ புதுசாக வந்திருக்க கட்சியில் விஜய் கட்சி மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம், அதனால் அவருக்கு விஜய்க்கு தான் ஓட்டு இந்த வருஷம் பார்ப்போம். ஒரு ஆட்சி மாற்றம் மட்டுமே. அதானா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, இப்போ நாம் தமிழர், பிஜேபி, இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்திருக்கு. எல்லாருக்கும் தான் போட்டுக்கிறேன் ஓட்டு. எல்லாருக்குமே போட்டுக்கிறேன். எல்லாருக்கும் அதிமுகவிலேருந்து திமுக வரைக்கும் சீமான் வரைக்கும் ஓட்டு போட்டுக்கிறேன். போட்டிருக்கேன். இப்போ இந்த வருஷம் விஜய்க்கு போட்டு பார்ப்போமே. சரி, ஒரு மாற்றம் வரட்டுமே. ஓகே, அதுதான் ஒரு ஆசை தான். ஓகேண்ணா. நமது விஜய் தான் போடுவோம். தளபதி விஜய்க்கு. விஜய் தான் போடுவீங்க? ஆமாம். ஓகே. வரப்போ 2026 எலெக்ஷன் உங்களோட ஓட்டு யாருக்கா? விஜய் தான் போடுவோம். விஜய்க்கு தான். ஓகே. 2026 எலெக்ஷன் உங்களோட ஓட்டு யாருக்குண்ணா? ரெட்டலைக்கு தான். ரெட்டலைக்கு. ஓகே. ஆனால் வரப்போகிற 2026 எலெக்ஷனில் உங்களோட ஓட்டு யாருக்கு? 2026 வந்து தளபதி ஆட்சி வந்தால் சிறப்பாக இருக்கும். தமிழ்நாடு தமிழக அரசு முக ஸ்டாலின் தளபதி வந்தால் இன்னும் சிறப்பாக நன்றாக இருக்கும். டிஎம்கே ஆட்சி வேணும். டிஎம்கே ஆட்சி எங்களுக்கு தேவை. அப்படியா? டிஎம்கே ஆட்சியில் உங்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சு? காலெல்லாம் வாங்கியிருக்கேன். நாங்கள் வாங்க ஊனமற்றவர் காலு கொடுத்துருக்காங்க. இல்லை எல்லாம் காப்பீட்டு இந்த பைக் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன். சன்மா நல்லா இருக்குங்க. தளபதி ஆட்சி தான் வரணும். ஓகே, தமிழ்நாட்டில். ஓகேண்ணா. நன்றிண்ணா. நன்றி.